பல நாடுகளையும் அல்லது பலரையும் டொனால்ட் ட்ரம்ப் இவ்வாறானவர் சடுதியாக முடிவெடுக்கக்கூடியவர், முறைமைகளுக்கு மீறாக முடிவெடுக்கக்கூடியவர் என்பதை புரிந்திருந்தவர்கள் கூட இப்பொழுது இந்த நடவடிக்கையின் பின்னர் இன்னும் ஆழமாக சிந்திக்க ஆரம்பிக்கும். அவை நாளை அமெரிக்க துருப்புகள் வெனிசுலாவில் கால் பதிக்க மாட்டாதா என்ற ஒரு கேள்வி வைத்தால் இல்லை என்று சொல்வதற்கு யாராலும் முடியாது. இதை ட்ரம்ப் இதுவரை தன்னுடைய கருப்பொருளாக நீண்ட காலமாக வாதித்து வந்தாரோ, சொல்லி வந்தாரோ, அது இந்த 12 மாதங்களில் மீறப்பட்டிருக்கிறது. அடோராவின் விடயத்திலே ஒன்று சொல்லிக் கொள்கிறேன். அவருக்கு பாதுகாப்புக்கு பொறுப்பாக இருந்தது வெனிசுலாவை கடந்து கியூபாவிலிருந்து சென்றிருக்கக்கூடிய படைகள்லாம் அவருக்கான முழுமையான உள்ளக பாதுகாப்பில், அவர் சார்ந்த பாதுகாப்பில் இருந்தார். ட்ரம்பை பற்றி பேசுவதற்கு மற்ற நாடுகள் ஏன் பின்வாங்கிக் கொள்வார் என்று சொன்னால், ட்ரம்ப் வைக்கின்ற குற்றச்சாட்டுகளுக்கும் அவர்கள் பேசிக்கொள்வதற்கு நிறைய முரண்பாடுகள் இருக்கிறது. அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரைமறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள், உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு உடறுப்பு. இன்றைய ஊடறுப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்து கொண்டிருக்கக்கூடியவர் கனடாவில் இருக்கக்கூடிய அரசியல் ஆய்வாளர் நேரு குணரட்னம் அவர்கள். ஊடறுப்பு நிகழ்ச்சியின் சார்பில் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். வணக்கம். தொடர்ச்சியாக வெனிசுலா நிலவரங்கள் தொடர்பில் உலகின் பல பாகங்களிலும் இருந்து பல கருத்துக்கள் வெளியாகி கொண்டிருக்கின்றன. இந்த இராணுவ ரீதியான கையகப்படுத்தப்பட்ட வெனிசுலாவின் ஜனாதிபதி தொடர்பில் ஒரு விதமான பார்வையும், ஆனால் அதன் பின்னர் உலகம் ஒரு பெரும் நெருக்கடி நிலையை மறைமுகமாக சந்தித்துக் கொண்டிருக்கின்றது என்கின்ற தகவல் இன்னும் ஒரு புறமும், இவையெல்லாம் டொனால்ட் ட்ரம்பினுடைய தத்துணிவின் பேரில் இடம்பெற்றது என்கின்ற இன்னும் ஒரு கருத்தும், டொனால்ட் ட்ரம்போடு பழகுவதற்கு நெருங்கி பழகியவர்கள் அச்சப்படுகின்ற ஒரு சூழ்நிலையும் இழந்திருக்கின்றது. இவ்வாறாக 3 விதங்களில் இந்த வெனிசுலா ஜனாதிபதியின் கைதின் பின்னரான சூழ்நிலை மாற்றமடைந்திருக்கின்றது. உங்களுடைய பார்வையில் இவை ஏதாவது தொடர்ச்சியான பேசுபொருளாக இருக்கின்றதா, அல்லது இவை எதுவுமே இல்லாமல் அந்த கைதின் பின்னர் வேறு ஒரு திசையில் உலகம் பயணிக்க ஆரம்பித்து விட்டது? அதாவது சில நாட்களுக்கு முன்னர், அதாவது கடந்த வெள்ளி இரவு வெனிசுலா மீது மேற்கொள்ளப்பட்ட ஒரு குறுகிய தாக்குதலும், அதை மையப்படுத்தி அதனுடைய ஜனாதிபதியாக இருந்தவர் கைது செய்யப்பட்டு அமெரிக்காவுக்கு அழைத்து வரப்பட்டது. இன்று காலை அவர் அமெரிக்க நீதிமன்றத்தின் முன்னால் ஆஜர்படுத்தப்பட்டார். அவர் அப்பொழுது தன் மீது வைக்கப்பட்ட, தான் இப்பொழுதும் வெனிசுலாவினுடைய ஜனாதிபதி தான், நான் அனைத்து குற்றச்சாட்டுகளையும் நிராகரிக்கிறேன் என்று தன்னுடைய கருத்தை சொல்லிக் கொண்டார். ஆனால் இதை கடந்து இது ஒரு சம்பவங்களாக வைத்துக் கொண்டால், இந்த நிகழ்வின் பின்னரான இந்த 3-4 நாட்களில் என்ன உலகளாவிய நடைபெற்றுக் கொண்டிருக்கு வைத்துக் கொண்டால், இது அனைவரையும் ஆழமாக, அதாவது டொனால்ட் ட்ரம்ப் எவ்வாறும் இயங்கக்கூடியவர், அதாவது பாரம்பரிய நடைமுறை இருக்கிறது ஆட்சி பொறிமுறையில் எதுவும் இவ்வாறுதான் நடைபெறும் என்று ஊகிக்கக்கூடிய பொறிமுறைகள். ஏனென்று சொன்னால், இந்த உலகத்தை ஒரு ஒழுங்கு நிலையில் வைத்துக் கொள்வதற்கான பொறிமுறைகள் இந்த உலகத்தில் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதாவது 2வது உலகப் போருக்கு பின்னர் உருவாக்கப்பட்ட ஐநா சபையாக இருந்தாலும் சரி, அதை மையப்படுத்தி உருவாக்கப்பட்ட உலகளாவிய ஒழுங்கு கட்டமைப்புகளும் சரி, இந்த நடவடிக்கையினூடாக பெரும் கேள்விக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறது. இது பல நாடுகளையும் அல்லது பலரையும், டொனால்ட் ட்ரம்ப் இவ்வாறானவர் சடுதியாக முடிவெடுக்கக்கூடியவர், முறைமைகளுக்கு மீறாக முடிவெடுக்கக்கூடியவர் என்பதை புரிந்திருந்தவர்கள் கூட இப்பொழுது இந்த நடவடிக்கையின் பின்னர் இன்னும் ஆழமாக சிந்திக்க ஆரம்பித்தார்கள். இது பல நாடுகளையும் அந்த நாடுகள் சார்ந்த கட்டமைப்புகளையும் தங்களுடைய திட்டமிடலில் ஒரு மீள்பார்வை செய்வதற்கும், புதிய பொது பொறிமுறைகளினூடாக தங்களை தற்காத்துக் கொள்வதற்கான பொறிமுறைகளை தயாரிப்பதற்குமான கட்டாயத்துக்கள் தள்ளி இருக்கிறது. அதுக்கு பிரதான காரணம் ஐநாவுடைய மனித உரிமைகள் சட்டகம் என்று சொல்லக்கூடிய, ஐநா யுஎன் நேஷன் சார்ட்டர் என்று சொல்லக்கூடிய அந்த சட்டகம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், 2 பொறிமுறைகளுக்குள் ஒரு சுயாதீன நாட்டிற்குள் உள்நுழைய முடியும். ஒன்று அந்த நாட்டில் இருக்கக்கூடிய, அதாவது அந்த நாட்டுக்குள் இருக்கக்கூடிய சூழல், 2 சூழல்களில் அவர்கள் உள்ளு புகுந்து சொல்ல முடியுமாக இருந்தால், அவர்கள் ஐநாவுடைய பாதுகாப்பு சபையில் ஒரு தீர்மானம் கொண்டு வரப்பட்டு, பாதுகாப்பு சபையில் 15 நாடுகள் இருக்கிறது, 5 நிரந்தர உறுப்புரிமை நாடுகள் இருக்கிறது, அவர்களுக்கு வீட்டோ இருக்கிறது. இவை அனைத்தும் பலருக்கும் தெரியும். ஆகவே அங்கு ஒரு தீர்மானம் கொண்டு வரப்பட்டு, அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு, குறிப்பிட்ட சுயாதீன நாட்டுகள் உள்நுழைவக்கூடிய சாத்தியம் இருக்கிறது, தேவை இருக்கிறது. அதன் அடிப்படையில் அந்த நாட்டுகள் உள்நுழைவதற்கான ஒரு அனுமதியை ஐநா வழங்குவதற்கான ஒரு பொறிமுறை. இது இவ்வாறான சூழலில் பல நாடுகளுடைய செயற்கையாக ஒரு இராணுவ நடவடிக்கை அந்த நாட்டில் எடுக்கப்படும். அதிகபட்சமாக அந்த நாட்டுடைய மக்களை காப்பாற்றும் முகமாக அந்த நடவடிக்கை எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது.
இல்லை என்று சொன்னார். ஆனால் இவ்வாறான தீர்மானம் நிறைவேற்றப்படுவதற்கே சாத்தியம் இல்லை. ஐநாவுடைய பொறுமுறையில் என்று சொன்னால் இந்த 5 நிரந்தர நாடுகளும் 2 பிரிவுகளாக பிரிந்திருக்கிறார்கள். அமெரிக்கா சார்ந்த நாடுகள் என்று வைத்துக் கொண்டால் சீனா, ரஷ்யா எனது இன்னொரு பக்கத்தில் நின்று கொள்வார்கள். அவை இதில் ஒருவர் எந்த ஒரு சூழலிலும் வீட்டோவை பயன்படுத்திக் கொள்வார். அவை இருந்தால் இந்த ஐநா பாதுகாப்பு சபையில் ஒரு தீர்மானம் கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்டு நகர்ந்திருக்கப்படும். இல்லை என்று சொன்னால் ஒரு சுயாதீன நாட்டுக்கு இன்னொரு சுயாதீன நாட்டிலிருந்து உடனடி அச்சுறுத்தல், அதாவது இராணுவ அச்சுறுத்தல் இருக்கிறது, பாதிப்பு இருக்கிறது, அதை தடுக்கும் முகமாக அது அந்த நாட்டின் மீது ஒரு இராணுவ நடவடிக்கையை செய்கிறது என்று வைத்துக் கொள்ளலாம். அவ்வாறான இராணுவ நடவடிக்கைகள் குறுகியதாக வரக்கூடிய அந்த அச்சுறுத்தலுக்கான சாத்தியக்கூறுகளை இல்லாதொழிப்பதாக மட்டும் இருந்துவிடும். ஆனால் இங்கு இந்த விடத்தில் இரண்டுமே இல்லை. ஏன்னா வெனிசுலாவில் அமெரிக்காவுக்கு எந்த வித அச்சுறுத்தலும் இராணுவ ரீதியாக வரப்போவதில்லை என்பது ஒரு சிறு குழந்தை கூட தெரியும். ஆகவே 2வது விடயம், ஐநாவுடைய பாதுகாப்பு சபையை கொண்டு வந்து இந்த தீர்மானம் நிறைவேற்றப்படவில்லை. இன்னொரு விதத்தை சொல்லிக் கொண்டு வந்தால் அவருடைய ஜனாதிபதி யாராக இருந்தாலும் ஒரு இராணுவ நடவடிக்கை இன்னொரு நாட்டின் மீது செய்வதற்கு முன்னர் அவர் தன்னுடைய பாராளுமன்றத்துக்கு அறிவிக்க வேண்டும். அதை எவ்வாறு செய்து கொள்வார்கள் என்று சொன்னால், முக்கிய உறுப்பினர்களை, 2 கட்சியுடைய முக்கிய உறுப்பினர்களை, முதன்மை உறுப்பினர்களை மட்டும் அழைத்து அவர்களுக்கு ஒரு இரகசிய தகவலாக இதை பகிர்ந்து கொள்வார்கள். அந்த தாக்குதல் நடவடிக்கை முன்னெடுக்கப்படும் வரை அது அவ்வாறே வைத்துக் கொள்ளப்படும். வெளிப்படையாக வந்து அங்கே எல்லாரிடம் பேசி வாக்கெடுப்பு நடத்தி என்பதல்ல. ஆனால் இந்த முறை அந்த பொறிமுறை கூட கை கொள்ளப்படவில்லை. அவர்களுக்கு யாருக்கும் எதுவும் சொல்லப்படவில்லை. இது குறித்து கேட்கப்பட்ட பொழுது ட்ரம்ப் சொல்லிக் கொண்டார், அதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்று அதை தவிர்த்து கொண்டார்கள். இது அந்த அமெரிக்காவுக்குள் இனிமேல் வருங்காலத்தில் எழக்கூடிய ஒரு விவகாரம். என்ன சொன்னால், இப்போ டொனால்ட் ட்ரம்பை பொறுத்தவரை அமெரிக்காவினுடைய சட்ட வாக்கம் சொல்லுகின்ற பல பொறிமுறைகளை மீறியே இந்த 1 ஆண்டு ஆட்சிகளை நடத்தி கொண்டிருக்கிறார். எந்த விதத்திலும் அவர் கட்டுப்படுவதாக இல்லை. 18ஆம் நூற்றாண்டினுடைய சில சரத்துக்களை தூசு தட்டி எடுத்து வைத்து தனக்கு வாய்ப்பாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். இது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அரசியல் யாப்பினுடைய விற்பனர்கள் கூட இதெல்லாம் சாத்தியமா என்று சிந்திக்கக்கூடிய வகையில் தான் அவருடைய செயற்பாடு இருக்கு. ஆகவே இது அமெரிக்காவுக்குள் அவ்வாறான சூழல் இருக்கின்றால் இந்த வெனிசுலா மீதான விடயம் உலகளாவிய ரீதியில் அவர் எவ்வாறான விடயத்தையும் செய்யக்கூடியவர், இவரிடம் இனிமேல் எதையும் எதிர்பார்க்கலாம் என்ற சூழலை உருவாக்கிறது. அது ஒரு விதமான அச்சுறுத்தல், பெரும் அச்சுறுத்தல். இன்னொரு விதத்தில் இவர் செய்துவிட்டிருக்கக்கூடிய இந்த ஒரு விடயம், அதாவது ஐநாவில் ஒழுங்கமைக்கப்பட்டு இந்த கடந்த 75 ஆண்டுகளாக கடைபிடிக்கப்பட்டு வருகின்ற பல ஒழுங்குமுறைகளையே, பிரதான ஒழுங்குமுறைகளையே மீறுகின்ற பொழுது இவ்வாறான ஒழுங்குமுறைகளை மீறுகின்ற வாய்ப்பை ஏனையவர்களுக்கு இது கொடுக்கிறது. நாளைக்கு பூட்டின் இதே விதமான செயற்பாட்டை உக்ரைன் மீது தீவிரப்படுத்தலாம். தாய்வான் என்னுடைய நிலப்பரப்பு என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய சீனா தாய்வான் மீது எப்பொழுதும் தாக்குதல் நடத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்று அச்சுறுத்தல் தொடர்ந்து இருந்து வரக்கூடிய சூழலில் சீனா இதையே ஒரு வாய்ப்பாக தனக்கும் பயன்படுத்தி கொண்டு அதை வரலாம். அவ்வாறு வருகின்ற பொழுது ஏனைய நாடுகளுக்கு ஒரு சவால் நிலையை இது தோற்றுவித்திருக்கிறதுன்னு சொன்னால், பொழுது டொனால்ட் ட்ரம்ப் இந்த தாக்குதல் செய்ததன் பின்னர் இதுக்கு நாங்கள் கடந்த முறை உடனடியாக இந்த அவருடைய இதை அறிவித்த உடனேயே செய்த நேர்காணலில் நான் ஒன்றை சொல்லியிருந்தேன், இந்த விடயத்தில் அனைவரும் அமைதி காக்கிறார்கள், வெளிப்படையாக கருத்து சொல்வதற்கு இவர்கள் தயங்குகிறார்கள் என்று சொல்லியிருந்தேன். அதுக்கு காரணம் ஒன்று இருந்தது சொன்னால், இதை சொல்லிவிடுவதால் எவ்வாறான எதிர்வினை வருமோ என்கின்ற பயத்திலேயே அனைவரும் தவித்துக் கொண்டே இருந்தார்கள். பின்னர் மடோரா, அதாவது நிக்கோலஸ் மடோரா பிரேசிலினுடைய, அவர் மிகவும் கெட்டவர், அவர் தவறானவர், அவரை கைது செய்ததில் மகிழ்ச்சி தான் என்று சொல்லி சடைந்து கொண்டார்களே ஒழிய அதை கடந்து இருக்கக்கூடிய சர்வத நியதி மிக மோசமாக மீறப்பட்டிருக்கிறது என்பதை சொல்வதற்கு ஒரு தயக்கம் இருந்து கொண்டிருந்தது. இவ்வாறு தயங்கியவர்களுக்கு ஒரு சவால் வரும். ஏனையவர்கள் இதை செய்கின்ற பொழுது அவரிடம் மாத்திரம் வரிந்து கட்டு சென்று நீங்க செய்தது தவறு என்று சொல்லுகின்ற பொழுது ஒரே கேள்வியை அவர் திருப்பி கேட்பார். அப்பொழுது வெனிசுலா விடயத்தில் ஏன் வாய்மூடி மௌனியாக இருந்தீர்கள் என்கின்ற ஒரு கேள்வியை கேட்டால் இவர்கள் பலகீனப்பட்டவர்களாக இந்த உலக அரங்கில் இந்த ஏனைய தலைவர்கள் மாறி போவார்கள். ஆகவே இது உலகளாவிய ஒழுங்கில் ஒரு மிக மோசமான தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இது வருங்காலம் வரக்கூடிய சவால்களுக்கு எவ்வளவு தூரம் இந்த உலகம் மிகவும் பலவீனப்பட்டதாக இயங்க போகிறது என்பதனுடைய அச்சுறுத்தலை மக்களுக்கு சொல்லி நிற்கிறது. ஆக ஒருவர் அனைவரிலும் ஒருவர் கொஞ்சம் காற்றமாக தன்னுடைய கருத்தை தெரிவித்துக் கொண்டார். நாங்கள் அதிகம் பேசிக்கொண்ட கேட்கவர்கள், அதாவது ஐநா மனித உரிமைகள் ஜெனீவாவில் இருக்கக்கூடிய ஐநா மனித உரிமை அமையத்தினுடைய பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய கேக் அவர்கள் ஒன்றை சொல்லிக் கொண்டார். அவர் சொன்னார், இன்டர்நேஷனல் கம்யூனிட்டி மஸ்ட் ஸ்டாண்ட் அப் ஃபார் த ரூல் ஆஃப் லோ. அவர் அதை மட்டும் தெளிவாக சொல்லிக் கொண்டார். எதை நாங்கள் இதுவரை சொன்னோமோ அதை தெளிவாக சொன்னார். இந்த இப்படியே அமைதியாக இருந்திருக்கிறதுனா ஆபத்தானது.
நீங்கள் ஒரு சட்ட ஒழுங்கு நீதிகளுக்கு ஒழுங்குமுறைகளுக்கு நீங்கள் குரல் கொடுக்க வேண்டும் வெளிப்படையாக என்று சர்வதேச சமூகத்தை கேட்டுக்கொண்டார். அவரே அதை வெளிப்படையாக சொல்லிவிட்டார். இந்த சர்வதேச சமூகம் இப்படியே வாய்மூடி மௌனிகளாக இருந்தார். இது உங்கள் கதவை தட்டுகின்ற பொழுதா நீங்கள் எல்லாரும் கத்தப்போகிறீர்கள் என்றால் இதே ஆபத்து எதிர்காலத்தில் உங்களுக்கும் இன்னொருவரும் சார்ந்தே இருக்கவே போகிறது. அது அமெரிக்கா சார்ந்த இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. அந்தந்த வட்டகையினுடைய சண்டியர்கள் அந்த இடத்தில் சண்டித்தனம் செய்வதற்கு அந்த வாய்ப்பை அது அதிகம் கொடுக்கும். ஆகவே இது ஆனால் மற்றவர்கள் செய்கின்ற போது அதனை முதலாவது ஆளாக அமெரிக்கா கண்டிப்பதோடு கால அவகாசத்தை வழங்கி அது ஜனநாயக மீறல் என்கின்ற திசையை நோக்கி அமெரிக்கா முதலில் திருப்பி விடும் அல்லவா? இப்போது கிட்டத்தட்ட 48 மணி நேரங்கள் கடந்துதான் அறிக்கைகள் வெளியாகி இருக்கின்றன. இன்னும் பலருடைய அறிக்கைகள் வெளியாகவில்லை. இலங்கையை பொறுத்தவரையில் விஜித கேரத் அவர்கள் ஊடகவியலாளர் சந்திப்பில் ஒரு கருத்தை தெரிவித்தார். இந்தியாவினுடைய உத்தியோகபூர்வ அறிக்கை வெளியாகவில்லை. இலங்கையின் சார்பிலே டெல்வின் சில்வா மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் ஒரு கண்டன அறிக்கை வெளியிட்டிருந்தார். இன்று சிவில் அமைப்புகள் என்று கூறக்கூடியவர்கள் இலங்கையில் இருக்கக்கூடிய அமெரிக்க தூதரகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினார்கள். எல்லாம் 48 மணி நேரம் கடந்த பின்னர் தானே. ஆனால் வேறு ஒரு நாடு இவ்வாறான ஒரு செயற்பாட்டை செய்திருந்தால் அமெரிக்காவுடைய நிலைப்பாடு எப்படி இருந்தது? இங்குதான் அந்த தெளிவான புரிதலே வருகிறது. இவ்வாறான ஒரு சூழல் இப்பொழுது ஒரு அறிக்கை வெளியிடுவதில் தாமதம் வருகிறது என்றால் இதை எவ்வாறு கைக்கொள்வது என்கின்ற குழப்பம் இவர்களிடம் இருக்கிறது என்பது தெளிவாக வெளிப்படுகிறது அல்லவா? இங்குதான் அந்த செய்தியும் இருக்கிறது. இவ்வாறான ஒன்றை இவர்கள் யாரும் இந்த அளவுக்கு ஒரு விடயத்தை எதிர்பார்க்கவில்லை. குறிப்பாக இவரை கைது செய்து கொண்டு வந்து விட்டோம், எங்களுடைய இது முடிந்து விட்டது என்று சொன்னாலும் பரவாயில்லை. அவர் அதையும் கடந்து சொன்னார், வெனிசுலாவை நாங்கள் தான் ஆட்சி செய்ய போகிறோம். அது எவ்வளவு காலம் ஆட்சி செய்வீர்கள் என்று கேட்ட பொழுது அது இன்னொரு சரியான ஆட்சி முறைமை வரும் வரையும் என்று அதுக்கு எந்த எல்லையும் இல்லாமல் சொன்னார். ஆனால் அது எதுவும் நடைபெறவில்லை என்று என்பது வேற விடயம். ஏன்னா வெனிசுலா இப்பொழுதும் வெனிசுலாவின் கட்டுப்பாட்டுகள் தான் இருக்கிறது. அங்கு வெனிசுலா நிலப்பரப்பில் எந்த அமெரிக்க துருப்பினரும் கால் பதிக்கவில்லை. ஆகவே நாங்கள்தான் ஆட்சி செய்கிறோம் என்று சொன்னது எதுவும் சமகாலத்தில் நடைபெறவில்லை. ஆனால் அவர் அவ்வளவு தூரம் ஒரு ஜனாதிபதி பேசுகின்ற பொழுது இவை அனைத்தும் ஏனைய தலைவர்களுக்கும் ஒரு கேள்வியை உருவாக்கும். ஆகவே நாளை அமெரிக்க துருப்புகள் வெனிசுலாவில் கால் பதிக்க மாட்டாதா என்ற ஒரு கேள்வி வைத்தால் இல்லை என்று சொல்வதற்கு யாராலும் முடியாது. ஏனென்றால் அவ்வாறான சூழலை ட்ரம்ப் இந்த நடவடிக்கையாக ஏற்படுத்தி விட்டிருக்கிறார். ஆகவே அந்த ஒரு காரணத்தினால்தான் இதை எவ்வாறு நாங்கள் பிரதிபலித்துக் கொள்வது, எங்களுடைய வெளிப்பாடு இந்த இடத்தில் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதில் ஏற்பட்ட குழப்பம்தான் நீங்கள் சொன்ன இந்த அறிக்கைகள் வெளியிடப்படுவதிலும் அறிக்கைகளில் என்ன உள்ளடக்கம் போடுவது என்பதிலும் இருக்கக்கூடிய குழப்பம். அதனால் தான் முதலே சொல்லிக்கொண்டேன், இப்பொழுது பல நாடுகளிலும் அவருடைய சிந்தனை குழாம், அதாவது கொள்ள வேட்பாளர் என்பவர்கள் மிக அவசர வேலைகளில் இருக்கிறார்கள். அந்த கொள்கை வேட்பாளர்கள் இவ்வாறான சூழல்களையும் இதை கடந்த சூழல் என்றால் இதுவரை எல்லைகள் உருவாக்கித்தான் சிந்திப்பார்கள். இப்பொழுது எல்லைகளை கடந்தும் சிந்திக்க வேண்டிய கட்டாயத்தை இந்த சூழல் உருவாக்கி விட்டிருக்கிறது. ஆகவே இது இப்பொழுது இந்த எல்லை வரையும் வந்தாகிவிட்டது. இதை கடந்து வரக்கூடிய எல்லைகளுக்கும் எவ்வாறான எதிர்வினைகளை ஆற்றுவது என்கின்ற இப்பொழுது இந்த கொள்கையாளர்களுடைய பிரதான பணியாகிவிட்டது. அவர்களுக்கு நேரம் தேவைப்படுகிறது. விரைவாக தங்களுடைய நாடு சார்ந்து இந்த கொள்ளை எவ்வாறான கொள்கைகளை இதை வகுப்பது, பின்னர் இந்த கொள்ளை வகுப்பின் அடிப்படையிலான தங்களுடைய நாட்டினுடைய பாதுகாப்பு ஸ்திரத்தன்மையை மேலும் தீவிரப்படுத்தக்கூடிய உபாயங்களை திட்டமிடுவது, அந்த உபாயங்களுக்கான தயாரிப்புகளை செய்வது என்று இப்பொழுது இந்த நாடுகள் அனைவருக்கும் அவர்கள் சார்ந்திருக்கக்கூடிய பணிகள் இப்பொழுது தீவிரப்படுத்தும். இப்பொழுது அவர்கள் கொண்டு வந்திருக்கிறது சொன்னால் இதற்கான காலத்தை நீண்டு எடுக்கவும் முடியாது. ஆகவே விரைவாக அவர்கள் செயற்பட வேண்டியதனுடைய அவசியம்தான் இப்பொழுது அவருடைய இந்த அறிக்கையே சொல்லி நிற்கிறது. ஆகவே இந்த உலகம் எவ்வளவு தூரத்தில் பல விடயங்களில் பின்தங்கி இருக்கிறது. நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், டொனால்ட் ட்ரம்ப் எதுவும் செய்யக்கூடியவர். இவர் நான் கடந்த முறை சொல்லிக் பொழுது அவரை ஒரு கால் டீலர் என்ற அளவுக்கு சொல்லிக்கொண்டேன் என்று சொன்னால் அதுதான் உண்மையான ஜதார்த்தம். என்று சொன்னால் அவரை சார்ந்திருப்பவர்கள், நீங்க இன்னொரு வசனம் சொல்லுகின்ற பொழுது சொன்ன மாதிரி அவரை சார்ந்திருப்பக்கூடியது. இதில் பிரதானமாக இருக்கக்கூடிய அவருடைய ராஜாங்க அமைச்சராக இருந்தக்கூடிய ரோவியாக இருந்தாலும் சரி, ஹேஸ்டிங்காக இருந்தாலும் சரி, அவருடைய இராணுவ அமைச்சராக இருக்கக்கூடிய பாதுகாப்பு அமைச்சராக இருக்கக்கூடியவரும் சரி, அவர்களுக்கு கூட இவர் முன்னால் நின்று என்ன பேசுகிறார் என்பது புரிவதில்லை. அவர் பேசிவிட்டு திரும்பி பார்க்கின்ற பொழுது அவருடைய முகத்தில் ஒரு சலனம் தெரியும் என்று சொன்னால் இதெல்லாம் சொல்லிவிட்டார், இனிமேல் இதை எவ்வாறு நாங்கள் தற்காத்துக் கொள்வது என்பது. ஆகவே இவ்வளவு தூரத்துக்கு சவால் அவர் சார்ந்திருப்பவர்களுக்கு இருக்குன்னு சொன்னால் ஏனையவர்களுக்கு எவ்வளவு தூரம் இது எந்த ஆட்சியிலும் இருக்கக்கூடிய ஜனாதிபதியினுடைய பிரதமருடைய வேலையே அல்ல. இதுக்கு எவ்வாறு நாங்கள் எதிர்வினையாற்றுவது, அவர்களுக்கு பின்னால் அவர்களை இயக்குகின்ற ஒரு அணி இருக்கிறது. அது வெளிவாரத்துறை என்று இருக்கிறது, புலனாய்வு என்று இருக்கிறது, பாதுகாப்பு என்று இருக்கிறது. இந்த அணிகள்
தங்களுக்கான இந்த விடயங்கள் சார்ந்த எதிர்வினைகளுக்கான ஒரு பொறிமுறைகளை வகுத்து தங்களுடைய தலைமை, அது ஜனாதிபதியாக இருந்தாலும் சரி, பிரதமராக இருந்தாலும் சரி, அவர்களுக்கான இந்த பிரீஃபிங் என்று சொல்வார்கள், அவர்களுக்கான ஆலோசனைகளை உரிய முறையில் வழங்கியதன் பின்னர் தான் அவர்கள் கூட கருத்து சொல்ல முனைவார்கள். ட்ரம்ப் போல யாரும் எழுந்தமானமாக கருத்து சொல்ல போவதில்லை. இவை அனைத்தும் தான் இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த அறிக்கைகளில் இருக்கக்கூடிய குழப்பங்களும் சரி, அவைகள் வெளியிடுவதில் ஏற்பட்டிருக்கக்கூடிய தாமதங்களும் சரி, இந்த நாடுகள் எதிர்கொள்கின்ற இன்றைய சவாலை சொல்லி நிற்கிறது. இப்பொழுது அவர்கள் எவ்வாறான சவாலுக்கள் என்ன முயற்சிகளில் இருக்கிறார்கள் என்பதை சொல்லியிருக்கிறார். அதனுடைய அர்த்தம் எல்லா நாடுகளும் இந்த முயற்சியில் இருக்க போவதில்லை. இப்போ இலங்கை போன்ற நாடுகளுக்கு இவ்வாறான முயற்சிகளை எங்கு தொடங்குவதென்றே தெரியாது. ஏன்னா அதுக்கான ஒரு குழுக்கள் உரிய முறையில் அமைக்கப்படவில்லை, உரிய முறையில் தயாரிக்கப்படவில்லை. ஆனால் அது இவ்வாறான விடயம் கனடா போன்ற நாட்டுக்கோ அல்லது இங்கிலாந்து போன்ற நாட்டுக்கோ பிரான்ஸ், ஜெர்மனி போன்ற நாடுகளுக்கோ கிடையாது. அவர்கள் இதற்காக தயாரிக்கப்பட்டவர்கள், அவ்வாறான குழுக்களை கொண்டிருக்கக்கூடியவர். இப்பொழுது அந்த குழுக்களுக்கு இருக்கக்கூடிய சவால்கள் என்று சொன்னால், அவர்கள் இதுவரை தங்களுடைய சிந்தனை குழாத்தில் இவ்வளவு தூரம் தயாரிப்புகளுக்கோ அதை பற்றி பேசிக்கொண்டாலும் அதற்கான தயாரிப்பு முறைமைகளுக்குள் முழுமையாக வரவில்லை என்பதை இந்த விடயங்கள் சுட்டிக்காட்டுகிறது. ஆகவே அவர்களுக்கு ஒரு சவால் இருக்கிறது. விரைவாக இந்த இடைவெளியை இட்டு நிரப்ப வேண்டியவர்களாக இருக்கிறார். இப்போ இதில் இன்னொரு இடத்தில் பார்த்துக்கொண்டால் இது எவ்வாறான சவால்களை இந்த நடவடிக்கை ஏற்படுத்தி இருக்குன்னு சொன்னீங்கன்னு சொன்னால், இது இன்னொரு விதத்தில் என்னென்ன விடயங்கள் அவதானத்துக்கு கொள்ளப்படும் என்று சொன்னால், ட்ரம்ப் நீண்ட காலமாக ஒன்று சொல்லி வந்திருந்தவர். அவர் என்ன சொன்னார்ன்னு சொன்னால், ஒரு நாட்டினுடைய ஆட்சிகளை மாற்றுவதோ அல்லது அந்த நாடுகளுடைய விவகாரத்துக்காக எங்களுடைய இராணுவத்தை அனுப்புவதோ இதெல்லாம் தவறான விடயங்கள். அதாவது அமெரிக்கன் இன்டர்வென்ஷனே தப்பு, எங்கும் நாங்கள் போக வேண்டிய அவசியம் இல்லை என்று கடுமையாக வாதிட்டு வந்தவர். ஆனால் இப்பொழுது பாருங்கள், இந்த 2ஆம் முறை அவர் பதவியேற்று இன்னும் 1 ஆண்டுகள் பூர்த்தியாகவில்லை. ஜனவரி 20ஆம் தேதியுடன் அந்த 1 ஆண்டு பூர்த்தியாகும். இந்த 12 மாதங்களுக்கு அவர் 7 நாடுகள் மீது அமெரிக்கா தாக்குதல் செய்திருக்கிறது. ஈரான் மீது தாக்கல் செய்திருக்கிறது, நைஜீரியா மீது தாக்கல் செய்திருக்கிறது, ஏமன் மீது தாக்கல் செய்திருக்கிறது, ஈராக்குகள் தாக்கல் செய்திருக்கிறது, சிரியாவில் தாக்கல் செய்திருக்கிறது, சோமாலியாவில் தாக்கல் செய்திருக்கிறது, இப்பொழுது வெனிசுலாவிலும் தாக்கல் செய்திருக்கிறது. இப்பொழுது பார்த்தீங்கன்னு சொன்னால், எதை ட்ரம்ப் இதுவரை தன்னுடைய கருப்பொருளாக நீண்ட காலமாக வாதித்து வந்தாரோ, சொல்லி வந்தாரோ, அது இந்த 12 மாதங்களில் மீறப்பட்டிருக்கிறது. அவர் இப்பொழுது பார்த்தீங்கன்னு சொன்னால் 7 நாடுகள் மீது இப்போது அவருடைய தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. அதே போன்றுதான் இன்னொரு விடத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்பொழுது ஈராக்கு எடுத்துக்கொண்டு சொன்னால், இப்பொழுது இதற்கான காரணம் என்ன? நிக்கோலஸ் மரோடோ எதற்காக கைது செய்யப்பட்டார் என்றதுக்கு ட்ரம்ப் ஆரம்பத்திலிருந்து இந்த சொல்லப்படுகின்ற கருத்துக்கள் தொடர்ந்து மாற்றப்படுகிறது. இது ஒரு பலகீனமான வெளிப்பாட்டை தொடர்ந்து வெளிப்படுத்துகிறது. இதே போன்றுதான் சதாம் ஹுசைன் ஈராக் மீது புஷ் தாக்குதல் செய்த பொழுது, 20 ஆண்டுகளுக்கு முன்னர் தாக்குதல் செய்த பொழுது இதே கருத்தியல் தான் அப்பொழுதும் இருந்தது. பல்வேறு கருத்தியலை ஒவ்வொன்றாக மாற்றிக்கொண்டே இருந்தார். கடைசியில் அவர் பேராயுதங்களை கொண்டிருக்கிறார் என்ற அளவுக்கு வந்து நின்றது. ஆனால் இப்பொழுது பாருங்கள், இதே போன்றுதான் இவ்வாறான விடயமும் இங்கும் கையொள்ளப்படுகிறது. இப்பொழுது இந்த வெனிசுலா தாக்குதலுக்கான ஒரு பின்புலத்தை பார்த்தால், இது ட்ரம்பினுடைய ஆழ் மனதில் ஊடுருவிக்கக்கூடிய ஒரு கருத்தியல். அதை அவ்வாறே அவர் செய்திருக்கிறார். 2023ஆம் ஆண்டு அவர் பேசுகின்ற பொழுது நார்த் கரோலினாவில் சொன்னார், we are buying oil from Venezuela என்று சொல்லி போடுகிறார். when I left Venezuela was ready to collapse. இப்போ அவர் முதல் 4 ஆண்டுகள் பூர்த்தி செய்த பொழுது அவர் சொல்றார், நான் வெளியேறி சென்ற பொழுது வெனிசுலா முழுமையாக சீர்குலைந்து போவதாக இருந்தது. ஆனால் அதை பின்னர் அது மீளமைத்தது கொண்டது, அதுக்கான வாய்ப்பை நாங்கள் வழங்கிவிட்டோம். அதனால் நான் சொல்லிப்படி சொல்றார், இப்பொழுது நாங்கள் வெனிசுலாவிட்டிருந்து எண்ணெய் வாங்கி கொண்டிருக்கிறோம். அது ஒரு தீவிர, அதாவது கொடுங்கோல்வாதியை மிகவும் பணக்காரனாக மாட்டிவிட்டது. அப்ப நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார், வெனிசுலாவை நாங்கள் கட்டுக்குள்ள கொண்டு வந்து விடணும். கட்டுக்குள்ள கொண்டு வந்து விட்டோம் என்று சொன்னால் இதெல்லாம் தேவையில்லை. வெனிசுலாட்ட நாங்கள் ஆயில் வாங்கக்கூடாது. வெனிசுலா தான், அதாவது ஆக்டிவ் ஆயில், வெனிசுலாண்ட ஆயிலையே வெனிசுலா எங்கள்கிட்ட இருந்து தான் வாங்க வேண்டும் என்று. இப்பொழுது பாருங்கள், அதைத்தானே செய்ய விரும்புகிறார் வெனிசுலா. ஏனென்று சொன்னால் இதை பற்றி கடந்த முறை பேசியிருக்கிறோம். இந்த காலப்பகுதியில் உடனடியாக வெனிசுலாவின் துணை ஜனாதிபதி ரஷ்யா சென்றதான ஒரு செய்தி நேற்று வெளியாகி இருந்தது. அதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் இப்பொழுது இருக்கக்கூடிய சூழலில் அவர் பயணிப்பாரா என்பது எனக்கு ஒரு மிக உச்சமான சந்தேகம் என்று சொன்னால், இப்பொழுது துணை ஜனாதிபதியாக இருந்த பெண்மணி தான் இப்பொழுது ஜனாதிபதியாக பதவியேற்றிருக்கிறார். ஆனால் அங்கிருந்து ஒரு விமானம் பயணமாக இருந்தால் அமெரிக்க போர் விமானங்கள் உடனே அதை சுற்றி வளைத்து அமெரிக்காவிலே கொண்டு இறக்கிவிடும். ஆகவே அவ்வாறான பயணத்தை செய்வது இன்றைய சூழலில் மிகவும் ஆபத்தானது. அவர் தன்னுடைய நாட்டிலேயே மிகவும் பாதுகாப்பாக இருக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார்.
என்னால் இதே ஆபத்து நிக்கோலஸ் மெடோரோவுக்கு நடந்த அதே ஆபத்து அவருக்கும் இருக்கிறது. ஏன்னா ட்ரம்ப் நேரடியாக மிரட்டலும் போட்டிருக்கிறார். அவர்களுமாக்க மிக மோசமாக உன் மீது நடந்து கொள்வேன் என்ற அளவுக்கு நேற்று பேசியிருக்கிறார். ஆகவே அவர்களுடைய பாதுகாப்பு ஆனால் இப்பொழுது இன்னும் ஒரு மெடோராவின் வினாவை மெடோராவின் விடயத்திலே ஒன்று சொல்லிக் கொள்கிறேன். அவருக்கு பாதுகாப்புக்கு பொறுப்பாக இருந்தது வெனிசுலாவை கடந்து கியூபாவிலிருந்து சென்றிருக்கக்கூடிய படைகள்லாம் அவருக்கான முழுமையான உள்ளக பாதுகாப்பில் அவர் சார்ந்த பாதுகாப்பில் இருந்தார்கள். அதில் கணிசமானவர்கள் இந்த தாக்குதலின் போது கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்பதை கியூபா இப்பொழுது குழுமையுடைய தலைவர் அதை ஏற்றுக்கொண்டு 2 நாட்கள் தேசிய விடுமுறை துக்க நாளாக கியூபாவில் அறிவித்திருக்கிறார். ஆகவே இதில் குறைந்தபட்சம் ஒரு 80 பேர் இந்த தாக்குதலின் போது, அதாவது நிக்கோலஸ் மெடோரோவை கைது செய்து கொண்டு வர மேற்கொள்ளப்பட்ட அதாவது அமெரிக்காவுடைய விசேட படைகளினுடைய இந்த நடவடிக்கையின் பொழுது 80க்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருப்பதாக இப்பொழுது தகவல் கசிந்திருக்கிறது. ஆகவே இதில் ஒன்று புரிகிறது என்றால் வெனிசுலாவை கடந்தும் கியூபாவினுடைய புலனாய்வுத்துறையும் அவருடைய விசேட படைகளும் தான் இவருடைய நேரடி பாதுகாப்புக்கு பொறுப்பாக இருந்திருக்கிறார்கள். இன்னொரு விடயத்தை சொல்லிக்கொண்டால் இப்பொழுது நிக்கோலஸ் மெடோரோ மீது வைக்கப்படுகின்ற குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து மாற்றப்படுகிறது. இப்பொழுது அவர் ஆயுதங்களை வைத்திருந்தார் என்ற அளவுக்கு இன்றைய நியூயார்க் நீதிமன்றத்தில் அளிக்கப்பட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகள் அவர் மீது அவர் ஆயுதங்களை வைத்திருந்தார். ஒரு ஜனாதிபதி அந்த நாட்டில் அவர் ஆயுதம் வைத்திருக்கிறார் இல்லை என்பதை அமெரிக்கா அவ்வாறு தீர்மானிக்கலாம் என்பது அந்த குற்றச்சாட்டிலே புரியவில்லை. ஆனால் அவர் மீது வைத்திருக்கக்கூடிய குற்றச்சாட்டு இந்த கொக்கைன் என்பது, கொக்கைன் வெனிசுலாவிலிருந்து அமெரிக்காவுக்கு வருவதற்கான எந்த சான்றிதழும் அமெரிக்காவுடன் கூட கிடையாது. கொக்கைன் பெரிதாக உற்பத்தி செய்வது கொலம்பியாவிலிருந்து, அருகில் இருக்கக்கூடிய கொலம்பியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படுகின்ற கொக்கைன் பெரும்பாலும் ஐரோப்பிய வட்டைக்குத்தான் நகர்த்தப்படுது. ஃபென்டனல் தான் அமெரிக்காவில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. ஃபென்டனல் வெனிசுலாவிலிருந்து வரவில்லை. சரி, இவர் போதை பொருட்களுக்கு சம்பந்தப்பட்டவர், அமெரிக்காவுக்கு வருவதற்கு இவரும் பொறுப்பு என்று வைத்துக்கொண்டால், இந்த சமகாலத்தில் கடந்த நவம்பர் மாதத்தில் ஹொண்டுரஸ் இருக்கக்கூடிய ஜனாதிபதி பதவி விலக்கப்பட்டார் 2022. அப்பொழுது புதிதாக ஆட்சிக்கு வந்தவரிடம் அமெரிக்கா கேட்டு ஹொண்டுரஸினுடைய ஜனாதிபதியை அமெரிக்கா அழைத்து வந்து அவர் மீது வழக்கு போட்டு அவருக்கு 45 ஆண்டுகள் சிறை தண்டனையை அமெரிக்கா நீதிமன்றம் விதித்தது. கடந்த நவம்பர் மாதம் அவருக்கு ட்ரம்ப் மன்னிப்பு வழங்கி அவரை வெளியே விட்டார். அப்போ ஒரு கேள்வி வருகிறது. அப்போ இப்பொழுது ஹொண்டுரஸ் நாட்டில் இருக்கக்கூடிய ஆட்சி சொல்லி இருக்கிறது, சரி நீங்க வெளியில விட்டா எங்களிடம் தாருங்கள், எங்களிடம் நிறைய வழக்கல் இருக்கிறது, நாங்கள் அதில் அவரை கை கொள்ள போறோம். ஏனென்றால் இந்த ஹொண்டுரஸினுடைய ஜனாதிபதியாக முன்னர் இருந்தவர் ஒரு வலதுசாரி. இப்பொழுது ஒரு வலதுசாரி போன்று நானும் அவர் எனக்கு நெருங்கியவர், ஏனால் இவரும் ஒரு வலதுசாரி என்ற ரீதியில் அவருக்கு பாவ மன்னிப்பு வழங்கி இருக்கிறார். அவ்வாறான ஒரு கேள்வி வருது, அவருக்கு நீங்கள் பாடம் வழங்க முடியுமாக இருந்தால் இப்பொழுது ஏன் இன்னொருவரை பிடித்து கொண்டு அதே குற்றச்சாட்டுக்காண்டி நீங்கள் மீண்டும் அவர் மீது வழக்கு போடுகிறீர்கள்? இப்போ இங்குதான் நான் சொன்னேன், ட்ரம்பை பற்றி பேசுவதற்கு மற்ற நாடுகள் ஏன் பின்வாங்கிக் கொள்வார் சொன்னால், ட்ரம்ப் வைக்கின்ற குற்றச்சாட்டுகளுக்கும் அவர்கள் பேசிக்கொள்வதற்கு நிறைய முரண்பாடுகள் இருக்கிறது. இன்னொரு நாங்கள் சொல்லிக்கொண்டோம், இது நிக்கோலஸ் மெடோரோவை பிடிக்க வேண்டும், அவர்களூடாக போதை வருவது என்பது அல்ல. வெனிசுலாவில் இருக்கக்கூடிய எண்ணெய் தான். இப்பொழுது பாருங்கள், அவர் பேசுகின்ற பொழுதும் 23ஆம் ஆண்டு அவர் என்ன பேசினார்னு சொன்னார். அவர் எண்ணெயை பற்றி தான் பேசுகிறார். வெனிசுலாவில் இருக்கக்கூடிய எண்ணெயை ஏன் அவர்களுடனாக நாங்கள் வாங்க வேண்டும், ஏன் அவர்கள் ரிச் ஆக வேண்டும், அது எங்களுக்கு வர வேண்டிய எண்ணெய் தானே என்பதுதான். என்ன சொன்னால், எங்கு அது வருகிறதுன்னு சொன்னால், வெனிசுலாவில் உலகத்தில் அதிக எண்ணெய் வளம் அங்குதான் இருக்கின்றது பேசிவிட்டோம். அங்கே இருக்கக்கூடிய இந்த அதிகரித்த எண்ணெய் வளத்தை வெளியே கொண்டு வருவதற்கான பொறிமுறை வெனிசுலாவிடம் கிடையாது. ஒரு நீண்ட காலத்துக்கு முன்னர் அமெரிக்கா கம்பெனிகள் போய் அதுக்கான பொறிமுறையை உருவாக்கி கொடுத்தார்கள். இப்பொழுது மீண்டும் அமெரிக்க கம்பெனிகளை அங்கு சென்று அவர்களே அதுக்கு பொறுப்பாக இருப்பதை விரும்புகிறார். அவ்வாறு வந்துவிட்டால் என்ன நடைபெறும்? அமெரிக்க கம்பெனிகள் தான் அந்த எண்ணெயை வெளியே கொண்டு வந்தால் நீண்ட காலத்துக்கு இந்த எண்ணெய் வியாபாரத்தை செய்யக்கூடியவர்களாக, இந்த எண்ணெயினுடைய வருமானத்தை முழுமையாக கையப்படுத்துவதாக அமெரிக்க கம்பெனிகள் தான் இருக்கும். அதனூடாக அமெரிக்க அரசாங்கம் அதை கட்டுப்படுத்தும். நாளை அதில் வெனிசுலா மீண்டெழுந்து இது இல்லை எங்களுடைய வளம், இதை நாங்கள் தான் விற்கப் போகிறோம் என்று வந்தால், அவ்வாறான ஒரு சவால் வருகின்ற பொழுது இராணுவ ரீதியாக வெனிசுலாவில் ஊடுருவதற்கான வாய்ப்பை அமெரிக்காவுக்கு அது வழங்கும். எவ்வாறு சொன்னால், தங்களுடைய நிறுவனங்கள் மீது, அதாவது என்னுடைய குடிமக்கள் மீது நீங்கள் எந்தவித நடவடிக்கையும் எடுத்தால் அவர்கள் சார்ந்து உள்நுழைவதற்கான அனுமதி அல்லது அதுக்கான பொறுப்பு எங்களிடம் இருக்குது என்ற ரீதியில் தங்களுடைய கட்டுப்பாட்டில் இந்த வட்டகையை வைத்திருக்க முடியும் என்று இவர்கள் கருதுகிறார்கள். அதனால்தான் இவ்வாறான ஒரு பொறிமுறைக்கு, ஏனால் அந்த பெருமளவு நிதி என்னால் இப்போ எண்ணெய் வளத்தை கொண்டிருக்கக்கூடிய நாள் என்று சவுதி அரேபியா 2வது, அது அமெரிக்காவுக்கு இன்னும் சவால் இருக்கிறது. 3ஆவதாக இருப்பது ஈரான், 208 பில்லியன் பேரலை வைத்திருக்கிறது. 4ஆவது இடத்தில் இருக்கிறது கனடா.
இவ்வாறு போனீங்கன்னு சொன்னால் 9வது இடத்தில் தான் அமெரிக்கா 55 பில்லியன் பரலுடன் தான் இருக்கிறது. அவை அமெரிக்காவுடைய நீண்ட கால அதனுடைய இருப்பு. இன்னொன்று இருக்கிறது இந்த எண்ணெய் வர்த்தகத்தில் பயன்படுத்தப்படுகின்ற நாணயம். அமெரிக்காவை பொறுத்தவரை நீங்கள் யாராவது வியாபாரம் செய்யுங்கள், எந்த நாட்டில் இருந்தாலும் டாலரில் தான் செய்ய வேண்டும். அது அமெரிக்காவினுடைய ரூபாயினுடைய அவருடைய பணத்தினுடைய பெறுமதியை தொடர்ந்து உலக அரங்கில் தக்க வைப்பதற்கான முயற்சி. அதை மாற்றி அமைப்பதற்கு தான் பிரிக்ஸ் வருகிறது. இந்த எண்ணெய் ஏற்றுமதி நாடுகள் அவ்வாறான விடயத்துக்கு வருகிறது. அவ்வாறான நாடுகளுடன் தன்னுடைய பணத்தில் இந்த வர்த்தக பரிமாற்றத்தை செய்வதற்கு சீனா தூண்டுகிறது. இவையெல்லாம் அடுத்தடுத்த கட்டத்துக்கு நகரமாக இருந்தால் அமெரிக்க நாணயத்திற்கு ஒரு பெரும் சவாலை உலக வர்த்தக ஒழுங்கில் அதை ஏற்படுத்தும். இதை தடுத்து விடுகின்ற ஒரு பொறிமுறைக்கு அமெரிக்கா தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டிருக்கிறது. அதில் ட்ரம்ப் தீவிரம் காட்டுகிறார். இவை அனைத்தினுடைய ஒரு கோர்வையாகத்தான் இந்த வெனிசுலா சம்பந்தப்பட்ட விடயமும் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளும். இப்போது நீங்கள் கூறுகின்ற விடயங்கள் எல்லாம் ஒரு முக்கியமானதாக இருந்து கொண்டிருக்கின்ற பட்சத்தில் இன்னும் ஒரு சந்தேகம் எல்லோரிடம் வருகின்றது. ஐக்கிய நாடுகள் சபையின் தலைமையகம் நியூயார்க்கில் அமைந்திருக்கின்றது. வருடம் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பொதுச்சபை கூட்டம் இடம்பெறும். உலக நாடுகளினுடைய அத்துணை தலைவர்களும் அங்கு செல்வார்கள். இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒருவேளை வருகின்றவர்களை ட்ரம்ப் என்ன செய்வார்கள் என்கின்ற தெரியாத அச்சத்தில் இனி வருகின்ற ஐக்கிய நாடுகள் சபை பொதுச்சபை கூட்டத்துக்கு வருவார்களா அல்லது இணைய வழியூடாக கலந்து கொள்வார்களா? இந்த உலக ஒழுங்கில் பல விடயங்கள் இங்கு சவாலுக்கு உட்படுத்தப்படுகிறது. ஒரு வருடத்தினுடைய இறுதி பகுதியில் அக்டோபர் மாதத்தில் ஐநாவுடைய பொதுச்சபை கூட்டம் நியூயார்க்கில் நடைபெறுவது. அதுக்கு பெரும்பாலும் என்றால் அந்த ஆண்டுக்கென அதுக்கு தொடர்ச்சியாக வரக்கூடிய ஆண்டுக்கென ஒரு தலைப்பில் அந்த கூட்டங்கள் நடைபெறும். இந்த மாற்றத்தை நோக்கிய உலக பயணம் என்ற ரீதியில் தலைப்புகள் தெரிவு செய்யப்படும். அதை மையப்படுத்தியான இந்த கூட்டங்கள் நடைபெறுவது. அந்த தலைப்பில் பேசுவதற்காக வருவார்கள். கடந்த ஆண்டு இந்த கூட்டத்துக்காக அனுர குமார திசாநாயக்காவும் வந்தார், பேசினார். ஆகவே இந்த வாய்ப்பான களமாக பயன்படுத்தி கொண்டு வருவார்கள். பல தலைவர்களை ஒரு இடத்தில் சந்தித்துக் கொள்வதற்கான வாய்ப்பாக பயன்படுத்திக் கொள்வார்கள். நாங்களுடைய கருத்தை முன்வைத்து விட்டு போவார்கள். இப்பொழுது ஒரு சவால் வருகிறது. நான் வெனிசுலாவுடைய ஜனாதிபதி ரஷ்யாவுக்கு போயிட்டு வருவதிலேயே சவால் இருக்கிறது என்று வைத்துக் கொண்டால், இப்பொழுது ஒரு விடயம் இருக்கிறது. எந்த நாட்டினுடைய தலைவரும் ஐநாவுக்காக வருகின்ற பொழுது அது அமெரிக்கா என்கின்ற விடயத்தை கடந்து அதற்கான வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும். ஆனால் சமீபகாலங்களில் இதில் மாற்றம் இருக்கிறது. கடந்த ஆண்டும் சிலர் வருவதற்கு அமெரிக்கா தடை விதித்தது. அது ஐநாவுக்கு வருவதற்கு கூட தடை விதித்தது. இது ட்ரம்பின் கீழ் எதுவும் சாத்தியம் என்ற சூழல் வந்துவிட்டது. அவை தடை விதித்தபடியால் அவர்கள் வராமலே தவிர்த்துக் கொண்டார்கள். இப்பொழுது ஒன்று இருக்கிறது, நீ அனுமதி வழங்கிவிட்டும் கூட அவர்கள் இந்த கூட்டத்தொடரில் கலந்து விட்டு வருகின்ற பொழுது அவர்களை அமெரிக்காவிலே வைத்து கைது செய்வதற்கான, என்னால் எங்கேயோ சென்று ஜனாதிபதிகளை கைது செய்யக்கூடிய அமெரிக்கா தங்களிடம் வருபவர்களை கொண்டு மீறிக்கொண்டாலும் ஐநாதான் பேசினாலும் அமெரிக்கா கண்டுகொள்ளுமா அல்லது ட்ரம்ப் கண்டுகொள்வாரா என்கின்ற கேள்வியை அது எழுப்புகிறது. ட்ரம்ப் இவரை பிடி என்று சொன்னால் அவருடைய ராஜாங்க அமைச்சரும் பாதுகாப்பு அமைச்சரும் அதை செய்துவிட்டு பேசாமல் இருப்பார். ஏனையவர்கள் அது தவறு என்று மட்டும் சொல்லிவிட்டு அவற்றுடன் நின்று விடுவார்கள். ஆகவே வருகின்ற கூட்டத்தொடர்கள் ஐநாவை பொறுத்தவரை பெரும் சவாலாக மாறும். வருகின்ற தலைவருடைய எண்ணிக்கை நிச்சயமாக பெரும் வீழ்ச்சியை காணும். அது ஒரு சவாலை கூட்ட போகிறேன்னு சொன்னால் இப்பொழுது நாடுகளுக்கிடையே பயணிக்கின்ற தலைவர்களுடைய பயணங்கள் கூட குறையும். ஏன்னு சொன்னால் அதுவும் சவால் நிறைந்த தலைவருடைய பயணங்கள் குறையும். இப்பொழுது அவர் வெனிசுலாவில் இதென்று விட்டு ஒரு வார்த்தை சொன்னார், இந்த சவுத் அமெரிக்கா முழுமையாக எங்களுடைய கட்டுகள் இருக்க வேண்டும், இது எங்களுடைய பகுதி. நாங்கள் சொல்லுவது எனக்கு கிட்டத்தட்ட இன்னொரு பற்றி சொன்னது கொண்டால், நாங்கள் சொல்வதை கேட்டுக்கொண்டு அமைதியாக இருங்கள், நீங்கள் உங்களுக்கு அதுக்கு மேல் எந்த அதிகாரமும் கிடையாது என்ற ரீதியில் தான் அவருடைய கருத்துக்கள் இந்த பகுதிக்கு வருகிறது. ஏன்னு சொன்னால் இந்த பகுதியில் பல நாடுகள் இவருக்கு சவாலாக இருக்கிறார்கள். பிரேசிலில் இருந்த ஜனாதிபதி இவருடைய தம்பி என்று சொல்லிக் கொண்டிருந்தார். அவர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டு விட்டார். இப்பொழுது ஆட்சியில் இருப்பவருடன் இவர் ஒத்துப்போகவில்லை. ஆனால் பிரேசில் வெனிசுலாவுடன் எல்லையை கொண்டிருக்கக்கூடிய ஒரு நாடு. ஆகவே பிரேசில் மீது இலகுவாக செல்ல முடியாதுன்னா, பிரேசிலினுடைய நிலப்பரப்பு உலகில் 5வது நிலப்பரப்பு நாடுகளில் 5வது நிலப்பரப்பை கொண்டிருக்கக்கூடிய பிரேசில் தென் அமெரிக்க வட்டகையிலேயே மிகவும் பெரிய நாடு. சனத்தொகை மட்டத்தில் 7வது சனத்தொகையை உலகத்தில் கொண்டது. 21.4 கோடி மக்களை கொண்டிருக்கக்கூடிய நாடு. அவை அந்த நாட்டை எப்பொழுதும் நீங்கள் சென்று இதே போல மிரட்ட முடியாது, நான் ஆட்சி செய்ய வேண்டாம் மற்றவை சிரித்துக் கொள்ளார். ஏன்னு சொன்னால் 21.4 கோடி மக்களை நீங்கள் எவ்வாறு கட்டுக்கொள்வதற்கு? அவை ஆனால் பிரேசில் மீது அவ்வளவு அதை இன்னொரு கருத்து சொன்னால் பொருளாதார ஒழுங்கிலும் முதல் 15 நாடுகளுக்கு இருக்கக்கூடிய ஒரு நாடு.
ஆனால் அவர்களிடம் ஒரு முரண்பாடு இருக்குன்னு சொன்னால் இவருடைய சிந்தனையுடன் ஒத்துப்போகக்கூடிய நாடு அது இல்லை என்பது. இன்னொரு நாடு இருக்கிறது கொலம்பியா. கொலம்பியாவை பார்த்தீங்கன்னு சொன்னால் அது நிலப்பரப்பில் 25வது இடத்தில் இருக்கிறது, சனத்தொகையில் 27 இடத்தில் இருக்கிறது. அங்க ஒரு 5 கோடி மக்கள் இருக்காங்க. கொலம்பியா ஜனாதிபதியிடம் இவருக்கு நிறைய முரண்பாடு இருக்கிறது. இந்த சமகாலத்தில் அவரை பற்றியும் பேசுகிறார். ஆனால் கொஞ்சம் அமைதியாக பேசுகிறார். என்ன சொன்னால் வெனிசுலாவில் 3 கோடி, அங்க 5 கோடி. கியூபாவை பற்றி இலகுவாக பேசலாம் என்ற மிகவும் சிறிய நாடு. அவர் கியூபாவுக்கு எச்சரிக்கை விடுக்கிறார், கொலம்பியாவுக்கு எச்சரிக்கை விடுக்கிறார். இவ்வாறு பல நாடுகளுக்கு இந்த வட்டையில் எச்சரிக்கை விடுத்துக் கொண்டு சமகாலத்திலே உண்டை சொல்கிறார். நீங்கள் யாரும் என்னை கடந்து இயங்க முடியாது, இந்த பகுதியில் விடமாட்டேன். இந்த 12 நாடுகளை கொண்டிருக்கக்கூடிய நாடுகளுடைய தலைவர்கள் இவருக்கு மிக நெருக்கமானவர்கள் சொன்னால் அர்ஜென்டினாவுடைய தலைவர் அவருக்கு நெருக்கமானவர். இன்னொரு 2 தலைவர்களை தான் சொல்லிக்கொள்ளலாம் அந்த பெண் நாடுகள். அவர்கள் வேண்டுமென்றால் மிக மகிழ்ச்சியாக வந்து கலந்து கொண்டு விட்டு போகலாம். இவர்கள் வருவார்களா என்ற கேள்வி இருக்கிறது இந்த நாடுகள். இன்னொரு விதத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கு இந்த சவாலை இவ்வாறு நீங்கள் எல்லாரும் இருக்கணும் என்று சொன்னால் இதையே மாற்றி பார்ப்போம். இப்பொழுது எங்கள் மக்களிடம் சிலரிடம் என்ன கேள்வி இருக்குது, இங்கு நடைபெறுகின்ற விஷயத்துக்கு இலங்கைக்கு என்ன நடக்குது என்று ஒரு கேள்வி வைக்கப்படுகிறது. ஏனென்றால் இலங்கையிலும் அதாவது எங்களுடைய ஆசிய வட்டகையில் 2வது வல்லரசு இருக்கிறது சீனா. அமெரிக்காவுக்கு எல்லா விதத்திலும் ஒரு போட்டியாளராக மாறி இருக்கக்கூடிய பெரு வல்லரசு சீனாக்கு அருகில் இருக்கக்கூடிய சவுத் ஈஸ்ட் ஏஷியன், இதை லத்தீன் அமெரிக்கானலாம் அல்லது சவுத் அமெரிக்கானலாம், அங்கு ஒரு சவுத் ஏஷியா இருக்குது, சவுத் ஈஸ்ட் ஏஷியா. இந்த சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் 11 நாடுகள் இருக்குது. இந்த 11 நாடுகளில் கணிசமான நாடுகளை இப்பொழுது ட்ரம்ப் பதவிக்கு வந்த உடனேயே முதல் 30 நாட்களில் ஒரு வேலை திட்டம் இராணுவ ரீதியாக முன்னெடுக்கப்பட்டது. இந்த வட்டையில் இருக்கக்கூடிய நாடுகளுடன் தங்களுடைய இதை வலுப்படுத்துவது. அவ்வாறு அவர்கள் வலுப்படுத்திய நாடுகளில் முதன்மையானவை தாய்லாந்து, பிலிப்பீன்ஸ், இந்த வட்டையில் இருக்கக்கூடிய நாடுகள். இவ்வாறு பார்த்தீங்கன்னா 11 நாடுகளில் 2 நாடுகளில் இராணுவ செயற்பாடுகளை தீவிரப்படுத்தியதே இந்த ஓராண்டுகளுக்கு நடந்திருக்கிறது. பிலிப்பீன்ஸ் அதே நேரம் ஒரு மிகவும் நெருங்கிய உறவை வியட்நாம் சார்ந்து வளர்த்திருக்காங்க. இதை கடந்து மலேசியா, சிங்கப்பூர் போன்ற நாடுகள் இவர்களுக்கு அதிக அனுசரணை வழங்குகின்ற நாடுகளாக அந்த இடத்தில் தக்க வைப்பு. ஆகவே 11 நாடுகளில் 5 நாடுகளை அமெரிக்கா சுற்றி தனக்கான ஒரு ஆதரவு தளமாக மாற்றுவதை சீனா அமைதியாக பார்த்து கொண்டிருக்குமா? ஆகவே சீனா இதற்கான நெருக்குவாரங்களை அதிகரித்தே வருகிறது சமீபகாலம். ஆகவே அதை தீவிரப்படுத்துவதற்கு இந்த வட்டகையில் இருப்பவர்களை அதை அமெரிக்காவை இந்த வட்டகையிலிருந்து முழுமையாக தள்ளி விடுவதற்கு முயற்சி செய்வதில் இது தவறு வந்துடுமா என்று பார்த்தீங்கன்னு சொன்னால், இதை அமெரிக்கா தன்னுடைய என்னால் சீனாவோ ரஷ்யாவோ சரி அங்கிருந்து வந்து இங்கு ஒரு பெரும் தாக்கத்தை தென் அமெரிக்கா சார்ந்து அமெரிக்காவுக்கு உருவாக்க முடியாது. ஆனால் இந்த வட்டகையில் இருக்கக்கூடிய பல நாடுகளுடைய தலைவர்கள் இடதுசாரி தலைவர்களாக இருக்கிறார்கள். அந்த இடதுசாரி தலைவர்கள் யாரையும் ட்ரம்புக்கு பிடிக்கவில்லை. அவர் தன்னை போன்ற வலதுசாரி தலைவர்களை விரும்புகிறார். அவ்வாறான வலதுசாரி தலைவர்கள் பெரும்பான்மையாக இந்த பகுதியில் இருந்தவர்கள் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார். ஆனால் இதே விடயத்தை மெட்ட மாதிரி பார்த்தால் இவ்வளவு தூரம் இருக்கக்கூடிய அமெரிக்கா தன்னுடைய வட்டையில் வந்து ஆளுமை செலுத்திக் கொண்டிருப்பதை சீனா அனுமதிக்குமா என்கிற கேள்வியை மாற்றி கேட்டோம் என்று சொன்னால் இதுதான் இலங்கைக்கு இருக்கக்கூடிய பெரும் சவாலை. என்று சொன்னால் இந்த வட்டகையில் அது தனக்கான ஆதரவு தளங்களை உருவாக்கினால் இலங்கையை அது ஒரு ஆதரவு தளமாக எதிர்பார்க்கவில்லை. இவ்வாறான முரண் தீவிரம் பெறுகின்ற பொழுது இலங்கை இந்து சமுத்திரத்தின் முத்து என்று வர்ணிக்கப்பட்ட, ஏனென்றால் பிரதான நுழைவாயிலில் பிரதான இடத்தில் இருக்கக்கூடிய இலங்கையை தங்க சார்ந்தவாறு கையாளுவது என்கின்ற சவால் வருகிறது. இப்பொழுது இந்த வட்டையில் இருக்கக்கூடிய நாடுகளும் தங்களை இந்த தீவிரம் பெறுகின்ற இந்த 2 பிரதான அணிகளில் இடையே மாட்டிக்கொண்டு நசுங்கி போகிறார்களா அல்லது இதிலிருந்து நின்று காத்துக்கொள்ள போகிறார்களா என்ற ஒரு சவாலுக்கு வருகிறது. அதனால் தான் இந்த ஐநாவுடைய நீங்கள் கேட்ட ஐநாவுடைய அடுத்த ஆண்டுக்கான பிரதான அதாவது அதுக்கு நீண்ட காலம் இருக்கிறது. அந்த சபையை நோக்கி நகருகின்ற பொழுது இதற்கு இடைப்பட்ட காலத்தில் பல விடயங்கள் நடந்துவதற்கான வாய்ப்பு இருக்கிறதாவே ஐநாவும் மிகவும் பலகீனப்பட்டிருக்கக்கூடிய தொடர்ந்து நடைபெறப் போகின்ற விடயங்களில் பலகீனப்பட போகின்ற ஐநாவை மையப்படுத்தியதாக அங்கு இந்த பேசுவதில் என்ன இருக்கிறது என்ற வகையில் தலைவர்கள் பெரும்பாலும் அடுத்த சபைக்கான கூட்டத்தொடரில் கலந்து கொள்வது பெருமளவில் குறைக்கப்படுவதை நாங்கள் நிச்சயம் பார்க்க போகிறோம். ஆனால் அதை கடந்து இருக்கக்கூடிய விடயம் இந்த தீவிரம் பெறக்கூடிய சீன அமெரிக்க முறுவல்கள் எவ்வாறான தீவிரத்தன்மையை இந்த பகுதிகள் வெளிப்படுத்த போகிறது. அதாவது தென் அமெரிக்காவை மையப்படுத்தியதாக அமெரிக்காவுக்கும் தென்கிழக்கு ஆசியாவை மையப்படுத்தியதாக சீனாவுக்கும் தீவிரம் பெறப்பட போகிறது. இது எவ்வாறான மாற்றங்களை அந்த வட்டகைக்குள் விரைவாக உருவாக போகிறது. இந்த இடத்தில் ஒரு தளமாக இல்லாவிட்டாலும் ஒரு பிரதான இடத்தில் இருக்கக்கூடிய இலங்கையை தங்கள் இந்த விடயம் சார்ந்து கைக்கொள்வதற்காக
இந்த நாடுகள் எவ்வாறு இலங்கையை அணுகப் போகிறது, இவற்றை எதிர்கொள்கின்ற பொறிமுறைக்கு இலங்கை இதுவரை வருவதாக இல்லை. நாங்கள் திருப்பியும் சொன்ன மாதிரி வெளிவாரத்துறை சார்ந்தும் புலனாய்வுத்துறை சார்ந்தும் அதனுடைய இலங்கை பாதுகாப்பை பற்றி யோசிக்க வேண்டாம் என்று சொன்னால் எந்த நாடு வந்தாலும் இலங்கையில் எந்த ஒரு போரும் அவர்களுக்கு எதிராக நடத்த போவதில்லை. அதல்ல விடயம். இவ்வாறான நகர்வுகளில் அவர்கள் இலங்கையை தங்களுக்கு வாய்ப்பாக பயன்படுத்திக் கொள்ள முனைகின்ற பொழுது இலங்கை எவ்வாறு இந்த விடயத்தில் தலியாகி போகாமல் தற்காப்பு கொள்வதற்காக தன்னை முனைந்து கொள்ளப் போகிறது என்கிற கேள்வி எழுகிறது. இப்பொழுதுதான் ஒரு கேள்வி வருகிறது, இலங்கையினுடைய அமைவிடம் இலங்கைக்கு வரமா சாபமா? உலக ஒழுங்கு சிறப்பாக இயங்கிக் கொண்டிருந்தால், வர்த்தகம் மட்டும் முதன்மைப்படுத்தப்பட்டதாக இருந்தால் இலங்கையுடைய அமைவிடம் இலங்கைக்கு ஒரு வரம். ஆனால் உலக ஒழுங்கு சிதைந்து போய் அது இராணுவமயப்படுத்தப்பட்டதாக அச்சுறுத்தல் நிறைந்ததாக மாறுகின்ற பொழுது இலங்கையினுடைய அமைவிடம் இலங்கையை பொறுத்தவரை சாபந்தான். அந்த சாபமான சூழல் காலத்தில் இலங்கை தன்னை எவ்வாறு ஒழுங்கமைத்து எதிர்கொண்டு நகரப்போகிறது என்கின்ற கேள்விக்கு காண இப்பொழுது நான் சொன்ன உலகளாவிய ரீதியில் சிந்தனை கூடாங்கள் கொள்ளவேற்பாளர்கள் மிக வேகமாக இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இவ்வாறான சவால்களுக்கு தங்கள் நாடு எவ்வாறு அணுகுகின்ற பொறிமுறையை வகுத்துக் கொள்வது, இதை கடந்திருக்கக்கூடிய பொறிமுறையில் வலுவுள்ள நாடுகள் இது சார்ந்த தங்களுடைய பாதுகாப்பு கட்டமைப்புகளை, தங்களுக்கு வரக்கூடிய அச்சுறுத்தலை, குறிப்பாக தங்களுடைய அரசியலாளர்களுக்கு வரக்கூடிய அச்சுறுத்தலை எவ்வாறு தற்காத்துக் கொள்வது, தங்களுடைய நாடு சார்ந்து வரக்கூடிய அச்சுறுத்தல்களை, இராணுவ அச்சுறுத்தலை எவ்வாறு தற்காத்துக் கொள்வது, இதற்கான இராணுவ பொறிமுறைகள் திட்டங்களை எவ்வாறு வகுப்பது என்கின்ற தீவிரமான செயற்பாட்டில் இருக்கிறார்கள். இந்த செயற்பாட்டில் இலங்கை எங்கே இருக்கிறது என்ற கேள்வியை தங்களுடைய உறவுகள் சிந்திக்க ஆரம்பித்தார்கள் என்றால் இப்பொழுது இருக்கக்கூடிய அசாதாரண சூழ்நிலையுடைய அவர்களுக்கு ஓரளவு புரிய ஆரம்பிக்கும். அதனுடைய இவற்றை இன்னும் ஆழமாக தொடர்ந்து பேசுவதற்கு வருகின்ற காலத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் இன்னும் பல தரவுகளையும் பல செய்திகளையும் எங்களுடைய மக்களுக்கு விரிவாக விளக்கும் என்ற நம்பிக்கையுடன் நாங்கள் விடைபெற்றுக் கொள்வோம். நிச்சயமாக நீங்கள் அன்றும் கூறினீர்கள் இலங்கையை கருமேகம் சூழ்ந்துள்ளது என்று. இப்போது இன்னும் ஒரு விடயத்தையும் கூறியிருக்கின்றீர்கள். நிச்சயமாக அடுத்து வருகின்ற செவ்வியில் இந்த பூகோள மாற்றம் என்பது இலங்கையை எவ்வாறான கருமேகங்கள் சூழ்ந்திருக்கின்றன, இலங்கைக்கு அமைவிடம் வரமா சாபமா என்கின்ற இலங்கை தொடர்பான விடயங்களை முற்றுமுழுவதுமாக நீங்கள் 2 செவ்விகளிலும் பல வினாக்களோடு முடித்திருக்கின்றீர்கள். அந்த வினாக்களுக்கான விடை இன்னும் முழுமை பெறவில்லை. நிச்சயமாக வெகு விரைவில் இன்று போன்று ஒரு நாளில் உங்களை அந்த விடயங்களோடு கலந்தாலோசிக்கலாம் என்கின்ற நம்பிக்கையில் ஊடறுப்பு நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு சிறப்பித்தமைக்காக சிறப்பு நன்றிகளோடு உங்களிடம் விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரைமறைவில் நடக்கும் இரகசிய பீரங்கள், உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு ஊடறுப்பு.